ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்ட்டா நொரப்பீக்கின கிடையல் தாங்க. வாங்க அதை நம்ம எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு என்னன்னா நொரப்பீக்கினை வந்து அரிஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க. தக்காளி ஒரு 3 பழம் எடுத்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம் 2 அரிஞ்சு வச்சுக்கலாங்க. பச்சை மிளகா கருவேப்பிலை தாங்க. ஃபர்ஸ்ட் இது பார்த்துட்டிங்கன்னா அடுப்பு பற்ற வச்சுக்கலாங்க. பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாங்க. வச்சுட்டு அடுத்து அதை வந்து பாத்திரம் வந்து சூடானோடனே நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிட்டுங்க கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் சூடானோடனே நம்ம கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை 3 சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் வந்து நேராக அரையாம ரவுண்டா வர மாதிரி பார்த்து அரைஞ்சிக்கோங்க. அது நல்லா இருக்கும். போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. அது நல்லா வணக்கி விட்டுலாங்க. அது நல்லா வணங்கினா மட்டும்தாங்க நமக்கு வந்து, அதாவது வெங்காயம் வந்து நல்லா வணங்கினா நமக்கு வந்து கொஞ்சம் டேஸ்ட் நல்லா கிடைக்குங்க. அது வந்து நல்லா வணங்கிட்டுங்க. கொஞ்சம் நல்லா வணங்கினோடனே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க. இது எல்லாருமே செஞ்சு பாருங்க. தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி சேர்த்து நல்லா வணங்கிக்கலாங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஆன உடனே அதுக்கு உப்பு தேவைப்பட்டா நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போவே. ஏன்னா கொஞ்சம் காய், அதாவது தக்காளி வெங்காயம் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வணங்குறதுக்காக, தக்காளி மெயினாக வணங்குறதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு வணக்கி விட்டுடலாங்க. பாருங்க ஒரு 2 மினிட்ஸ் ஆனோடனே அந்த மாதிரி இருக்குன்ட்டு இந்த டைம்ல நம்ம காய் வந்து தண்ணியில் நல்லா அலசி நம்ம சேர்த்துக்கலாங்க. இது வந்து சின்ன பீக்கிங்கா ஒரு 3 பீக்கிங்க அளவுக்கு நான் எடுத்துருக்கேங்க. நம்ம வந்து இது தோசை, இட்லி, சாப்பாடு எல்லாத்துக்குமே நம்ம வந்து எடுத்துக்கலாங்க. நல்லா டேஸ்டா இருக்கும். எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம பண்றதுல தான் இருக்கு எல்லாமே. நல்லா இருக்குங்க டேஸ்ட். அது மோஸ்ட்லி எல்லாரும் அந்த பீக்கிங்க தாங்க சாப்பிடுவாங்க. ஒரு பீக்கிங்க ஒவ்வொருத்தரும் எடுத்து சாப்பிட மாட்டாங்க. அது நல்லா இருக்காதுன்னு. நீங்க செஞ்சு பாருங்க. இந்த மாதிரி நல்லா இருக்குங்க. எல்லாத்தையும் ஒரு நல்லா கிளறி விட்டுறலாங்க. கிளறினதுக்கப்புறம் அதுலயே தண்ணி இருக்குங்க. நம்ம தண்ணி சேர்த்த வேண்டாம். அங்க பாருங்க எவ்வளவு தண்ணி இருக்குன்ட்டு. தண்ணி வந்து நல்லா ஓரளவுக்கு இதானதுக்கப்புறம் நமக்கு எவ்வளவு தண்ணியை சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு பொடி பார்த்துட்டிங்கன்னா சாம்பார் பொடி, மிளகுத்தூளுங்க, மிளகாத்தூளுங்க 2 சேர்த்துக்கலாங்க. 2 சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுறலாங்க. எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி. அவ்வளோதாங்க. நல்லா கிளறி விட்டுடலாங்க. கிளறி விட்டுட்டு அது வந்து ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு அதே மாதிரி விட்டுறலாங்க. விட்டதுக்கப்புறம் பாருங்க இந்த அளவுக்கு இருக்கு தண்ணி. இன்னுமே இவ்வளோ இருக்குங்க. இதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ தண்ணி வேணும், அதாவது நம்ம தோசைக்கா இட்லியா சாப்பாடு எந்த மாதிரி எதுக்கு நம்ம சாப்பிட போறோம்னு தெரிஞ்சு அந்த அளவுக்கு தண்ணி நம்ம ஊற்றிக்கலாங்க. நான் வந்து தோசைக்கு தாங்க செய்ய போறேன். பாருங்க ஓரளவுக்கு நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் வந்து ஒரு 1.5 டம்ளர், சின்ன டம்ளர்ல ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறிக்கலாங்க. கிளறிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பாருங்களா எப்படி இருக்குன்ட்டு. பாருங்க எந்த அளவுக்கு நல்லா கொதிஞ்சு வந்துருக்குன்ட்டு. இந்த டைம்ல பார்த்துட்டிங்கன்னா நல்லா ஒரு கிளறி விட்டுலாங்க. அப்பப்போ நம்ம பார்த்துட்டு அதை கொஞ்சம் கிளறி விட்டுட்டு நம்ம மூடி வச்சுக்கலாங்க. அப்படியே விட்டுறக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் ஒரு டைம் வந்து நம்ம கிளறி விடலாங்க. கிளறி விட்டாதான் அது எப்படி இருக்குன்னு பார்க்க முடியுங்க. மறுபடியும் நான் கிளறி விட்டுட்டு மூடி வச்சுட்டேங்க. மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. இந்த டைம்ல நம்ம காய் இது வெந்துருச்சுங்களா எப்படி இருக்குன்ட்டு நம்ம பார்க்கலாங்க. தண்ணி பாருங்க அவ்வளோ சுண்டி வந்துருக்குன்னு. இந்த டைம்ல காய் நமக்கு வெந்துருச்சா எப்படி இருக்குன்ட்டு பார்த்தேங்க நான். இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாங்க ஒரு காய் வெந்துருச்சா எப்படி இருக்கு அப்படின்ட்டு. பாருங்க நான் பார்க்குறேன்.
அது நல்லா வெந்துருச்சு அப்படிங்கும்போது நம்மளா தண்ணியும் பாருங்க நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றணும், நல்லா சுண்டி வந்துருச்சு. சரி ஓகேன்ட்டு நம்ம இப்போ கிளஞ்சிக்கலாங்க. கிளஞ்சி எடுத்ததுக்கப்புறம் அந்த தண்ணி வந்து தனியாக தாங்க வச்சுருக்கேன். இப்போ நான் கிளஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இந்த தண்ணி வந்து நமக்கு வந்து அதுலேயே ஊற்றிக்கிறதுனால ஊற்றிக்கலாங்க, தனியாகவும் சாப்பிட்லாம். நான் பாருங்க நல்லா கிளஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அந்த தண்ணியை வந்து உள்ளே ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணிடுவேங்க. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொத்தமல்லி தலையை மேலே தூவி விட்டுறலாங்க. நல்லா மணமணன்னு நல்லா இருக்குங்க இந்த ரெசிபிங்க. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலை வந்து எல்லாரும் பார்க்குறீங்க, பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான ஆள வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்க நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.